கடக ராசி அப்படின்னு சொன்னாவே ரொம்ப ஒரு மென்மையான குணம் படைத்தவங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவுற அந்த மனப்பான்மை இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தின் மீதும் நண்பர்கள் மீதும் அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடியவங்க. தன் சார்ந்த உறவுகள் மீது யாராவது அந்நியர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா அப்படியே பாஞ்சிருவாங்க. அந்த மாதிரி பேசக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே கடகம் அப்படின்னாவே சந்திரன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்க. ரொம்ப சென்சிட்டிவானவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சுயநலம் இல்லாமல் யாராவது ஒரு கஷ்டம் அப்படின்னா போய் அவங்கள முன்ன நின்று அவங்கள காப்பாற்றக்கூடியவங்களா இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்கள ஏன் அப்படி சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி சின்னம் நண்டு. தன்னுடைய எல்லைக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளிநபர்கள் வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஆக்ரோஷமாக தாக்கக்கூடியது இந்த நண்டு. அது மாதிரி தான் இவங்களுடைய குணங்களும் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் என்பதனால பாதி நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ப்பறையாக கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. பாதி நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேடாக கொஞ்சம் மனநிலை சரியில்லாத மாதிரி கொஞ்சம் குழப்பவாதிகளாக கொஞ்சம் தென்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவுங்கிறது இயல்பாகவே இந்த கடகராசி என்பவர்களுக்கு இயல்பாகவே இயற்கையாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மற்றவங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்களும் இந்த கடகராசி என்பவர்கள் தான். இவங்களுக்கு கொஞ்சம் கற்பனை தரமும் அதிகம். அதோட கூட ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு சந்திரனோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலுமே அடிக்கடி கொஞ்சம் குணநலம் இவங்களுக்கு மாறும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு அமைதியான குணம் படைத்தவங்களாக ஒரு சில டைம் தெரிந்தாலும் கூட ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆக்ரோஷமான குணம் படைத்தவங்களாக தென்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு நீர் ராசி என்பதனால பெரும்பாலும் நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல உங்களுடைய வீடு இருக்கும். அதை இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பம்ப் செட்டாவது இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்களுடைய வீடு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சுற்றுலா பயணிகள் இவங்களுடைய வீட்டை ரொம்ப ஒரு இயற்கையான இடமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி விரும்பக்கூடியவங்களாக தான் இந்த கடகராசி என்பர்கள் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் ரொம்ப ஒரு இயற்கையான தோற்றம் அல்லது பக்கத்தில் ஏதாவது ஒரு சுற்றுலா தலம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல தான் இவங்களுடைய வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்திலுமே நின்று நிதானமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சில நேரம் பார்த்திங்கன்னா முடிவுகளில் கொஞ்சம் கரெக்டாக நம்ம முடிவெடுக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல இந்த கடகராசி என்பர்கள் கொஞ்சம் தென்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம். உறுதியாக ஒரு இடத்துல சொல்ல மாட்டாங்க. இது கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல கேள்வி கேட்கக்கூடியவங்களாகவும் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற வாரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மங்களகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிரிந்து போன உறவுகள்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எந்த காரியத்தில் ரொம்ப நாளாக ஒரு வெற்றி பெற முடியாத ரொம்ப தள்ளி போயிட்டே இருந்ததோ அந்த காரியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த காத்திருந்தவங்களுக்கெல்லாம் உங்களுடைய பொறுமைக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றி இந்த காலகட்டத்தில் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பொறுமைக்கும் நிதானத்துக்கும் வருகின்ற நாட்களில் மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு வருகின்ற நாட்களில் மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை வாக்குவாதம் இதெல்லாம் சரியாக்கி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு நடக்கிறதுனால நல்ல ஒரு சந்தோஷம் உள்ள ஒரு நாட்களாக நல்ல ஒரு மகிழ்ச்சி உள்ள ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுப நிகழ்வு இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்கள் முன்னாடி நின்று நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீட்டில் சுப நிகழ்வு நடக்கிறதுனால நீங்கள் முன்ன நின்று நடக்கிறதுனால உங்களுக்கும் மனநிலை பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்குவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். வீட்லேயும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்ப உறவுகளும் உங்களை பாராட்டுற மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்கள் வருகை இருக்கிறதுனால வீட்லேயுமே ஒரு கலகலப்பான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக வராமல் இருந்த ஒரு உறவு கூட இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும்.
உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி கடன் குடுத்துருப்பீங்க. அந்த கடன் வந்து வசூலாகாம கொஞ்சம் இழுபறியாவே இருந்திருக்கும். வருகின்ற நாட்கள்ல அது வசூலாகக்கூடிய யோகம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். வங்கியில கூட உங்களுடைய சேமிப்பு உயர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளா கடன் பிரச்சனையினால பாதிக்கப்பட்டு உங்களுடைய நகையெல்லாம் கூட கொஞ்சம் அடமானம் வச்சிருப்பீங்க. அந்த அடமானம் வைத்த நகையெல்லாம் கூட மீட்கக்கூடிய அமைப்பு இந்த கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள்ல அமையும் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகளோடு சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்ப வீட்ல ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கிறதுனால ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. மின்சாதன பொருள்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. புதுசா ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச ஒரு பொருள இந்த காலகட்டத்தில வாங்குவீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்பும் இந்த காலகட்டத்தில பரிபூரணமா இந்த கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை துணை மூலியமாவோ, உங்களுடைய பிள்ளைகள் மூலியமாவோ ஏதாவது மகிழ்ச்சி தர மாரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில நடக்கும். ஏன்னா கடந்த சில நாட்களாகவே கொஞ்சம் கருத்து வேறுபாடோட இருந்த உங்களுடைய வாழ்க்கை துணை இந்த காலகட்டத்தில உங்ககிட்ட புரிஞ்சுக்கிட்டு வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அதனால ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல் இந்த காலகட்டத்தில இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வெளிநாட்டுக்கு சென்று வசிக்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த காலகட்டத்தில இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏற்படும். ரொம்ப நாளா வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில அதற்கான காரியம் கூடி வரப்போகுது. விசா கிடைக்காம இருந்தவங்களுக்குலாம் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களுடைய படிப்புக்காக அல்லது பிள்ளைங்களுடைய வேலைக்காக வெளியில போய் தங்கி வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அலுவலகத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலையில் ரொம்ப கவனமாக இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்குலாம் உங்களுக்கு விருப்பமே இல்லாத ஒரு இடத்துக்கு மாறுதல் வேலையில் மாறுதல் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதிகாரிகள் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. இருந்தாலும் சக ஊழியர்களால் ஒரு சின்ன மனக்குழப்பம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். குறிப்பாக முக்கியமான ஃபைல் உங்களுடைய மேற்பார்வையில் கொடுத்து பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும். தொழிலில் ஓரளவுக்கு மேன்மை எதிர்பார்க்கலாம். புது வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணிக்க அப்படின்னா கட்டக்கூடிய யோகம் இருக்குது. கூட இருக்கிறவங்க ஒரு சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. யாருக்கு வந்து அவசரப்பட்டு ஜாமீனோ அல்லது நிதி சம்பந்தமான விஷயத்துக்காக கொஞ்சம் ஜாமீன் நீங்கள் போடாமல் இருக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. எடுத்தவங்க பார்த்தோன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்கள் இறங்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கு செல்லக்கூடிய கடகராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. ஊதிய உயர்வு, சின்ன சின்ன சலுகைகள் இதெல்லாம் கிடைக்கலாம். குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி பெண்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுடைய புத்திசாலித்தனம், உங்களுடைய சாமர்த்தியத்தை பார்த்து மற்றவங்கெல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இந்த கடகராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்குவீங்க. அது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற 7 நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. ஏப்ரல் 19க்கு அப்புறம் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அது வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கடகராசி என்பர்கள் சிவன் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். மனதில் ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா, அந்த குழப்பத்துக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய வாழ்க அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க அப்படிங்கிற அந்த மந்திரத்தை பாராயணம் செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு இது மட்டும் செஞ்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு முடிந்தால் சிங்கிள் டிஜிட்டில் வர மாதிரி ஒரு 101 முறையோ அல்லது 108 முறையோ இந்த மாதிரி சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செயல்படுங்க. ஏன்னா அந்த சிவபெருமானை வழிபட்டு அமைதி இல்லை அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது. மனதுக்குள்ளே ஒரு சாந்தம், அமைதி இதெல்லாம் கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோடு அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக மனதில் இருக்கிற குழப்பத்துக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.
கடக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.